ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த கர்ம ஜோதிட வகுப்பு வருகிற மே 18 ஆரம்பிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கர்ம ஜோதிடம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வகுப்பு. கர்மாவை பத்தின புரிதல். கர்மா நம்ம லைஃப்ல எங்க தொடங்குது, எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு, இதை முடிக்கிறதுக்கு வழி எதுவும் இருக்கா? நிறைய பேர்த்துக்கு கர்ம வினைகளால் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, திருமணத்தடை, காரியத்தடை, நிம்மதியின்மை, மன உளைச்சல், பிரிவினை, போராட்டம், வம்பு வழக்கு, விபத்து, சர்ஜரி, தொழில் நஷ்டம், இத்தனையும் நம்ம பார்க்குறோம். கிளைண்ட்டுக்கு வந்து சொல்கிறத கேட்குறோம். இது எங்கிருந்து ஒரு ஜாதகத்தில் தொடங்குது? கர்ம கிரகங்களான ராகு, கேது, சனி இவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஜாதகத்தை எப்படி அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி கர்மாவை விதைக்கிறாங்க, அது விருட்சமா வளருதா, பட்டு போயிருமா, மரமா இருக்கா, பரிகாரம் பண்ணா சரியாயிருமா, எங்க போய் நின்னா அந்த பரிகாரம் கேட்கும், எந்த மாதிரி விஷயம் செஞ்சா அது சரியாகும், இதை முழுக்க முழுக்க ஒரு வகுப்பை எடுக்கிறோம். இதுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப விசேஷம். அடிப்படை ஜோதிடம் எனக்கு தெரியுங்க சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய முன்பதிவு நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து கர்மாவால பாதிக்கப்பட்டு எனக்கு கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே இல்லையா, தீர்வே இல்லையா? நம்ம முதல்லயே ஏற்கனவே எடுத்த கர்ம ஜோதிட வகுப்புக்கு விட இது கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ஒரு அப்டேட் இருக்கு. ஆமாமா, கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு கர்மாவை டீப்பா ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை எங்க தொட்டா எப்படி சரியாகுங்கிறத நம்ம கிளியரா கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதோட எப்படிங்க ஐயா? ஒரு பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, ஒரு புள்ளி எங்க ஆரம்பிக்குது, அந்த நாட்டு எங்க விழுகுது, எங்க முடியுது, எங்க தொடருது, எங்க டிராவல் ஆகுது, என்ன கிரகம் இவங்களுக்கு பிரச்சனையை பர்மிட் பண்ணுது, அதை எங்க தொட்டா இவங்க சரியாவாங்க, இப்படி நிறைய ஆலயங்களை பத்தின தகவல்கள், அறிவியல் பூர்வமாக ஜாதகத்தை அணுகிறது. அப்புறம் ஒரு ஜாதகத்துல கர்மாவோட புள்ளி, மைய புள்ளி, மையம் எங்கிருந்து அந்த புயல் ஆரம்பிக்குது, ஒருத்தர் ஏன் ரொம்ப கஷ்டம், நெருக்கடி, போராட்ட பிரச்சனையே தீரலைன்னா அழுகிறாரு, இதையெல்லாம் சரி பண்றதுக்கு நமக்கு என்ன தீர்வு, என்ன பரிகாரம், தொடரும் கர்மாவா, அனுபவிக்கிற கர்மாவா, தீர்க்கக்கூடிய கர்மாவா, இல்லை நமக்கு நிம்மதியை கொடுக்குற கர்மாவா, நல்ல கர்மாவா, கெட்ட கர்மாவா, இப்படி கர்மாவை பற்றின அத்தனை விஷயங்களையும் ஒரு கரும்பு சாறு எப்படி பிழிஞ்சு ஒரு எசன்ஸாக கொடுக்குறோம், அப்படி கிளைண்ட்டுகளுக்கு வர்ற அன்பர்களுக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். அப்போ கர்மாவை பற்றின முழு புரிதலோட நீங்கள் டிராவல் பண்ணால் ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்லலாம், நீங்கள் வர்ற கிளைண்ட்டுகளுக்கு எந்த மாதிரி சொல்லலாம், அப்படிங்கிறத தான் இந்த வகுப்பை நம்ம பண்ணுறோம். முழு நேர ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் இந்த வகுப்பை தவறவே விடாதீங்க. என்னுடைய 16-17 ஆண்டு கால ஆராய்ச்சியினுடைய ஒட்டு மொத்தமான கலவை எசன்ஸ் தான் இது. இதை நம்ம அள்ளி கொடுக்க தயாராக இருக்கணும். எந்த ஒளி மறைவும் இல்லாமல் தயவு செய்து உங்களுக்கு மனசுக்கு நான் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் அந்த வகுப்பை தவற விடாதீங்க. ஏன்னா இது மறுபடியும் நான் இப்போ அடுத்தது போடுறது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த வகுப்பு. அப்போ உடனடியாக இந்த வகுப்பில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். யாருக்குமே வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது, நீங்கள் நோட்ஸ் தான் எடுத்துக்கணும். நீங்கள் வகுப்பில் கலந்துக்கணும், கம்பல்சரி நோட்ஸ் எடுத்துக்கணும். நேரடியாக கலந்துக்கிட்டா தான் இது புரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது. இதை படிச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஒரு கர்மாவிலிருந்து ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் 18/5/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு கர்ம ஜோதிட பரிகார வகுப்பு 6 நாட்கள் மாலை 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் ஆன்லைன் ஜூம்ல தான் நடக்குது. உலக நாடுகளில் நீங்கள் எங்க இருந்தாலும் படிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கர்ம வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அனைவரையும் நாம் வகுப்புல சந்திக்கிறோம். இது ஒரு கட்டண வகுப்பு. அனைவரையும் நான் வகுப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி பற்றி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பாக பேசிடுவோம். அனைத்து
ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தாதான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு அவருடைய கலர் மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை, அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சம் வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனிதர் தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளாக இருக்கிறது, ஊர் தலைவர்களாக இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளவு விஷயம். ஒருத்தர் உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா அந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும். எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சம் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றார். ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி.
இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலாக எல்லாரும் பாருங்க. அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியாக கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை அற்புதமாக கொடுக்குறோம். இதை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடகராசியில் உச்சம் பெறுகிறார். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி, ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு வந்து கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாது, கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்குவார். குரு கேட்டு வாங்கி. குரு வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாயம் மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026-27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்கே இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை வந்து மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சி நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு வந்து சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது வந்து கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி வந்தும் பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். பரல், குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப். சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும், பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும், சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு வந்து உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம்
பெரிய பொருளாதாரம். ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல வந்து அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்கிறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறது நான் ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஐயா, அடுத்த ராசி எல்லாம் அவளை எதிர்பார்த்துற ஒரு ராசி கன்னி ராசி. எங்க விதி மாறுமா, தலையெழுத்து மாறுமா அப்படின்னு கேட்டு இருந்த ஒரு ராசி தான். அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா கன்னி ராசி அன்பர்கள், அதாவது சார் எல்லாருமே குரு பயிற்சியை ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சேனல்ல ரிலீஸ் பண்ணும்போது நிறைய சேனல்ல இவங்க இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பாங்க. ஏன்னா குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஓடிட்டு இருக்குது. நிறைய ஜோதிடர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 11ஆம் இடம்ங்கிறது கன்னிக்கு வந்து லாபஸ்தானம். குரு வர்றாரு, அங்க சுகாதிபதி களத்திரகாரகன் அங்க வர்றாரு. அப்ப எங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்? ஏன்னா குருவுக்கு வந்து 11ஆம் இடம்ங்கிறது கிஃப்ட். அது உச்சமா, ஆமா, உச்சம் பெற்று வர்றாரு இல்லையா, அது பெரிய கிஃப்ட். அப்ப 11ஆம் இடத்துக்கு வர்ற குரு எங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தை கொடுக்க போறாரு? இது வந்து இவங்களுக்கு தீராத ஆவலா இருக்கும். என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு தீராத ஆவலை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு முதலில் உங்களுக்கு குரு வருகின்ற இடம் 10ஆம் இடத்திலிருந்து மாறி 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துல இருந்து குரு இருந்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னா, உங்க தொழில், உங்க வேலையை புரட்டி போட்டிருப்பார். வேலை மாற்றம், தொழில் நெருக்கடி, வேலை நெருக்கடி, வேலையில நிம்மதி இல்லை, வேலை பளு, வேலையில வந்து எனக்கு பெரிய போராட்டம், கர்மஸ்தானம் வேற, நான் நிறைய கவலைப்பட்டேன், பிரச்சனையை சந்திச்சேன்னு இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ இவங்களுக்கு 11ஆம் இடமான லாப குரு வர்றாரு. 11ஆம் இடத்துல குரு வர்றது என்ன அப்படின்னா, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கடவுள், ஒரு சாதாரண மனிதர் அர்ஜுனன் இல்லைங்களா? கண்டிப்பா. அவர் போருக்கு போறாரு, மகாபாரத யுத்தத்துக்கு அவர் போறாரு. அப்படி யுத்தத்துக்கு போகும்போது கிருஷ்ணரே தேரோட்டியா வந்தாராம். எப்படி தேரோட்டியா? அப்ப அர்ஜுனனுக்கு 11ல குருவான், சாஸ்திரத்துல சொல்றாங்க, புராணத்துல. அப்ப 11ல் குரு வரும்போது கடவுளே வந்து நமக்காக நம்ம வாழ்க்கை என்னும் வண்டியை டிரைவ் பண்ணுவாராம். எப்படி டிரைவ் பண்ணுவாராம்? அப்ப அவர் எப்படி ஓட்டிட்டு போவார்? பாதுகாப்பா, பக்குவமா, நிதானமா, வளர்ச்சியை நோக்கி, புகழை நோக்கி, லாபத்தை நோக்கி, அதிர்ஷ்டத்தை நோக்கி, நம்ம கையை பிடிச்சி இலக்கை நோக்கி இனிமையான பயணத்தை அற்புதமா அமைச்சு கொடுத்துருவாராம். கடவுளே நமக்காக வந்து டிரைவ் பண்ணுவாராம், ஓட்டுவாராம் அந்த வாழ்க்கைங்கிற வண்டியை. அப்ப அந்த 11ஆம் இடத்துக்கு குரு வரும்போது எவ்வளவு ஒரு அற்புதத்தை அவர் கொடுப்பார், எவ்வளவு ஒரு அற்புதத்தை அவர் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதா இங்க இருக்கிற சூட்சமே. அப்ப 11ஆம் இடத்திற்கு குரு வருவன் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. நீங்க எத்தனை கஷ்டப்பட்டிருந்தாலும், எவ்வளவு நிம்மதி இழந்திருந்தாலும், மன உளைச்சல் பட்டிருந்தாலும், இனி உங்களுக்கு பொற்காலம், வசந்த காலம். 10ஆம் இடத்தில் இருந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று வருகிறார். உச்சம் பெற்று வருகிறார். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும், உங்கள் கனவுகள் அத்தனையும் பலிதமாகும், உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் கரைந்து போகும், உங்களுடைய கவலைகள் அத்தனையும் கண்ணுமிக்கும் நேரத்தில் உங்களை விட்டு பறந்து ஓடும்.
இப்படிப்பட்ட அமைப்பை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தர தயாராக இருக்கிறார். இதுல உங்க தசாபுத்தி யோகமா இருந்ததுன்னா டபுள் ஜாக்பாட்டு. தசாபுத்தி ஒன்னும் எடுபடல சார், மோசமா தான் இருக்குதுன்னா பிரச்சனை பண்ணாம ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லாம ஓட்டிக்கலாம். இதுதான் இந்த குரு பண்ண போறார். 11ஆம் இடத்துல வர்ற குரு. 11ஆம் இடம்ங்கிறது திருமணஸ்தானத்துக்கு சூப்பரான இடம், தொழில் ஸ்தானத்துக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குற இடம், குழந்தை பிறப்புக்கு சூப்பரான இடம், குழந்தைகளுக்கு அருமையான இடம். அதே போல நமக்கு கிடைக்கிற லாபம், வளர்ச்சி, புகழ், முன்னேற்றத்துக்கு பிரமாதமான இடம். இதெல்லாம் குரு சூப்பரா கொடுத்துருவார். அப்போ அப்படி வர்ற 11ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறாரு. வரும்போதுங்க அவர் நேரா எங்க பாக்குறாருன்னா இந்த ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. எந்த ஸ்தானம்? முயற்சி. அப்ப நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் டாப் கீர் தான். நீங்க அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சிக்ஸர் தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு அடுத்தது அமோகமான வளர்ச்சியை 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன். நீங்க ஒவ்வொரு பேச்சு பேசும்போது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா குரு பாக்குறாரு 3ஆம் இடத்தை. அரே அண்ணமா பேசுறான்டா, அழகா பேசுறான்டா, சூப்பர் தம்பி, அருமடா அருமடா அரும ராஜா அப்படின்னு ஒரு புகழ்ந்து பாராட்டுவாங்களாம் 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது. அப்படி அவங்களுக்கு ஒரு பூரிப்பாயிருமா. விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு சாதனை கன்னி. 3ஆம் இடத்தை குரு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி, டாக்குமெண்ட், தடப்பிரச்சனை, நிலப்பிரச்சனை, இட பிரச்சனை ஏதாவது இருந்தா சரியாகும். இஎன்டி ப்ராப்ளம் இருந்தா சரியாகும். காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருந்தா சரியாகும். ஒரு இடம் விற்காமையே இருக்கு சார், வித்தரலாம். ஒரு வீடு விற்க முடியாமையே இருக்கிற சார், வித்தரலாம். தாயாருக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறேன் சார், ரெடி ஆயிடுவாங்க. ஒரு வாகனம் எடக்கு எடுத்துக்கிட்டே இருக்கு சார், சிரமமா இருக்கு சார், வித்துட்டு புது வாகனம் வாங்கலாம். இப்படி எல்லா வகையிலையும் அவர் பாசிட்டிவ் பண்றாரு 3ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது ஏன் புது செல்போன், காஸ்ட்லியான செல்போன், காஸ்ட்லியான வாட்ச், காஸ்ட்லியான லேப்டாப், ஐபேடு எல்லாத்தையும் வாங்க வைப்பார். 2 வீலரோட காஸ்ட்லியா வாங்க வச்சிருவாரு சார். 2.25 லட்சமா இந்த புல்லட்டு, 7.25 லட்சமா அந்த பைக் BMW, இதெல்லாம் நான் வாங்க போறேன்னு வாங்கி கொடுப்பாராம். கொஞ்சம் வசதியான நபர்களுக்கு இது படிக்குமா சார்? வசதி எல்லாம் இல்லை சார், சைக்கிள் வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கு, வாங்கி கொடுப்பார். இத்தனையும் இந்த குரு பயிற்சியில் செய்ய போறார். அந்த குரு பயிற்சி யோகத்தை நோக்கி, பயணத்தை நோக்கி பயணிக்குது. நேரா அடுத்தது வாங்க குரு 5ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்தை தாண்டி 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம். உங்களோட முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குல்ல, இத்தனை நாள் எனக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன், நடக்கவே இல்லை சார்னா, இப்ப போய் ஏதாவது ஒரு பெரிய அமாவாசை வரும்போது திதி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்க முன்னோர்கள் அப்படியே தலை குனிஞ்சு அப்படி கம்பல ஏத்துக்குவாங்களாம். கொடுப்பா, நான் வாங்கிக்கிறேன்ப்பா, என் அன்பா கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா. இதுக்கு பேர் தான் சார் குரு பார்வை, குரு பயிற்சி. வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க. என்ன நோக்கம்? கல்யாணமே இல்லை, கல்யாணத்துக்கு நான் நிறைய வரன் தேடிட்டு இருக்கிறேன்னா கிடைக்கும், குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா கிடைக்கும். முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இந்த குரு பண்ண போறாரு. பாசிட்டிவா உங்களை நகர்த்த போறாரு. இது ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய வளர்ச்சி, அட்டகாசமா இருக்க போகுது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கௌரவம், புகழ், அந்தஸ்து, மெடிக்கல், முன்னேற்றம், பெயர், அரசியல், அரசாங்கம், இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன பிளஸ்ஸோ அதெல்லாம் கொடுப்பாரு. இப்ப போய் இந்த 11 குரு வரும்போது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க சாமி உங்க வீட்டுக்கே வந்தாலும் வந்துடும். எந்திரிச்சு வாப்பா, நான் கூட வரேன், நான் இருக்கிற, கவலைப்படாம இருப்பா அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் அனுகிரகம் கிடைக்குமா 5ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால. நேரம் என்ன பண்றாரு? 7ஆம் இடத்தை பாக்குறாரு. கணவன் மனைவி இடையே இருக்கிற உறவு சரியாகும். பிரச்சனை இருந்தா, உறவுகள்ல விரிசல் இருந்தா சரியாகும். புது கல்யாணம் நடக்கும். 2வது குழந்தை கிடைக்கலையா கிடைக்கும். வெளிநாடு போகணுமா போக வைக்கும். சம்மந்தி ஆகணுமா ஆக வைக்கும். அதே போல இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா சரியாகும். பார்ட்னர் பிரச்சனையா ரெடி ஆகும். இத்தனையும் குரு கொடுப்பார். மனைவிக்கு உடம்பு சரியில்லையா ரெக்கவரி. மனைவிக்கு உடம்பு, மனைவி பேர்ல தொழில் தொடங்கணுமா தொடங்கிக்கலாம். பார்ட்னர் போட்டு புதிய தொழில் உருவாக்க முடியுமா உருவாக்கிக்கலாம். ஒப்பந்தம் போட்டு நான் சரி பண்ணிக்க முடியுமா பண்ணிக்கலாம். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு யோகமா யோகம். சினிமாவில் நான் வளர்ச்சி அடைவேனா வளர்ச்சி. என்ன வேணும்? சாங்ஷன், பச்சைக்கு கையெழுத்து, போ எடுத்துக்க நல்லா. இப்படி குரு சார் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அட்டகாசமா வேலை செய்வார் சார். ஃபர்ஸ்ட் 2ஆம் இடமான மிதுன ராசிக்கு சொன்னோம், அட்டகாசமா இருக்கும். அடுத்தது மிதுனத்துக்கு அப்புறம் அதீத ஜாக்பாட் யாருக்குன்னா கன்னிக்கு தான். கன்னி ராசி கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பிரம்மாண்ட பலனை அனுபவிக்க தயாராக போகிறார்கள். புதனின் ஆதிக்கம் கொண்டது இல்லையா? அப்போ புதனுக்கும் குருவுக்கும் சில நேரம் ஆகாது. அவர் கொடுப்பாருன்னா கோச்சாரத்துல வரவர் என்ன பண்ணுவாராமா,
அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாராம். சார் ஒரு அரசன் அள்ளி கொடுக்குறாரு, ஆகிறவன் ஆகாதவன் தெரியாதுல்ல, கண்டிப்பா யாரு வந்தாலும் அள்ளி கொடுக்க போறாருல்ல, அதுதான் இதோட சூட்சமம். இப்ப இவர்கள் இந்த காலத்துல நிறைய பேருக்கு டொனேட் பண்ற அளவுக்கு மாறிடுவாங்களா? ஓ ஏன்னா லாபமா வருது இல்ல, பாவம் சாப்பிட்டு போட்டு அவன் 10 ரூபா, இது அன்னதானத்துக்கு கொடு, கோயிலுக்கு கொடு, நண்பர்களுக்கு கொடு, உறவுகளுக்கு கொடுன்னு பூஸ்டப் ஆயிருமா. அப்போ 3ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், குழந்தை இடம் மாத்தணுமா, 7ஆம் இடம், குழந்தை இடம் மாத்தணுமா, குழந்தை இடம் மாத்திக்கலாம். வளர்ச்சி, முன்னேற்றம், குழந்தைகளுக்காக வெளிநாடு அனுப்பணுமா, அனுப்பிக்கலாம். டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கா, சரியாயிடும். மனைவி பேர்ல பத்திரம் பதியணுமா, பதிச்சுக்கலாம். மனைவி பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமா, பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்காக இடமாற்றம், ஊர் மாற்றம் பண்ணி அவங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கணுமா, சேர்த்துக்கலாம். ஒரு வீடு புதுசா வாங்குறேன், வாங்கிக்கலாம். மனைவி பேர்ல வாங்குறேன், வாங்கிக்கலாம். ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு வாங்கிக்கலாம். சார் எவ்வளவு பாருங்க சார், 11ஆம் இடத்துல இருக்கிற குரு அள்ளி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு சார். கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டாரு, அள்ளி தான் கொடுப்பாரு. மூத்த சகோதரத்து பிரச்சனை முடியும் 100% முடியும். மூத்த சகோதர சகோதரி நண்பர்களால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு, லாபம், முன்னேற்றம், 11ஆம் இடம் என்கிற ஆசை நிறைவேறுதல், மருமகனுக்கு தர்ம யுத்தம் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல மாமனார் மாமியா மருமகள்ல சரியில்லாம இருந்து ஒரு தர்ம யுத்தம் நடக்குதுன்னா அதையும் சரி பண்ணிடுவார். இத்தனையும் சரி பண்றதுக்கு குரு தயார் நிலையில் இருக்காரு. அப்ப அவர் கொடுக்கறதுக்கு 100% தயாரா இருக்காரு அப்படிங்கிறத சொல்லி கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பவும் நல்லது நடக்கட்டும்னு வேண்டிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி.